அட இந்த Dress சூப்பரா இருக்கே. அம்மா இங்க பாருங்க, இந்த Dress எனக்கு ஆர்டர் பண்ணி தரீங்களா? ஆர்டர் பண்ணலாமே. இப்பவே பண்ணி தாங்கம்மா. இப்போ நான் நெயில் பாலிஷ் வச்சிட்டு இருக்கேன்ல, நான் உனக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணி தரேன். சரி ஓகேம்மா. அம்மா அப்பா எங்கம்மா போயிருக்காரு? அப்பா அவர் சொந்த ஊருக்கு போயிருக்காருமா. ஓ சரிம்மா. அப்பா எப்பம்மா வருவாரு? அப்பா வரேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்திருப்பாரு. பார்த்தம்மா. வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்க்குறேன். சரி. வாங்க. வந்துட்டேம்மா. ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னா. சித்தி எப்படி இருக்கீங்க சித்தி? நல்லா இருக்கேன். இவ எதுக்கு வந்திருக்கா? இந்த அழுக்கு செருப்பை வெளியே விட்டுட்டு வா. அம்மா என்னம்மா இந்த மாதிரி பொண்ணெல்லாம் அப்பா கூட்டிட்டு வந்திருக்காரு? என்னம்மா பண்றது, உங்க அப்பாக்கு அறிவே இல்லம்மா. இந்த பொண்ணு எங்க இருந்துமா வருது? அவர் தான் ஊருக்கு போனார்ல, அவரோட சொந்தக்கார பொண்ணுமா. சொந்தக்கார பொண்ணுனா? ஒரு வகையில உனக்கு தங்கச்சி மாதிரிமா. என்னது, எனக்கு தங்கச்சியா இந்த பொண்ணு? இம்பாசிபிள்மா. சரளா, சீதாக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியாம்மா? கொடுத்துட்டேன். சரி ஓகேம்மா. சீதா என்னம்மா, நல்லா இருக்கியா? ஆமா, சீதா எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க நம்ம வீட்டுக்கு? அது நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் சரளா. சீதா ஊருக்கு போயிருந்தேன்ல, அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சீதாவை படிக்க வைக்கவே முடியல. ஏன்னா அவங்க வேற வெளியே வேலைக்கு போகிறாங்க, கூலி வேலை தான். அதனால சரி நம்மளோட தங்க வச்சு நம்ம படிக்க வைக்கலான்னு கூட்டின்னு வந்திருக்கேன். நம்ம கூட தங்க வைக்கிறதா? ஆமாம், ஏன்னா அவள் படிப்பெல்லாம் முடிச்சு போகிற வரைக்கும் அவன் நம்மளோட தான் தங்க போகிறா. என்னங்க சொல்கிறீங்க? நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை படிக்க வச்சு ஆளாக்க வேணாம்? அவளுக்கு எவ்வளோ சேர்த்து வைக்க வேண்டியது இருக்கு. அவளோட சேர்ந்து இவ்வளோ இருக்க போகிறா. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? சாத்தியமா இது? என்னங்க சொல்கிறீங்க நீங்கள்? அவளுக்கு ஏற்கனவே ஸ்கூலுக்கு போகிற வேலை இருக்குது, டியூஷனுக்கு போகணும், மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் கவனிக்கணும். இல்லை இவ்வளோ வேறு நான் கூட்டிகிட்டு வந்தால் நான் எப்படி அவளை பார்க்குறது? இப்போ 2 பேரையும் என்னால் பார்த்துக்க முடியாது, என்னால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஏற்றுக்க முடியாதுங்க. இவ்வளோ நம்ம பொண்ணு தாம்மா. இங்கே பார், நீ என்ன நினச்சாலும் சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். இவன் நம்மளோட தான் தங்க போகிறா. இவளை நான் மோனிகா ஸ்கூலில் தான் சேர்க்க போகிறேன். நாளைக்கு அந்த அட்மிஷனையும் நான் வாங்க போகிறேன். இவ படிப்பு முடிகிற வரைக்கும் நம்மளோட தான் இருப்பா. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்பா இவளை என் ஸ்கூல்லையே சேர்க்க போறீங்க? ஆமாம்மா, உன் ஸ்கூலில் தான் சேர்க்க போகிறேன். அம்மா என்னம்மா இந்த பொண்ணு என் ஸ்கூல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தாங்கன்னா என்னை கிண்டல் பண்ணி அஷேம் பண்ணுவாங்க. என்னம்மா பண்ணுறது? உங்கள் அப்பா சொன்னால் கேட்கவா போகிறாரு? நம்ம விதிமா, நம்ம தலை எழுத்து. அப்பா வேற வீட்டில் இல்லை. அப்பா எப்போ வருவாரோன்னு தெரியல. நமக்கு வேற போர் அடிக்குது. நம்ம என்ன பண்ணுறது? சரி கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். ஐயோ எவ்வளோ பெரிய டிவி! இதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியலையே. சீதா, ரிமோட் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த டிவி நீ உங்க ஊர்ல பாத்திருக்கியா? இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் உனக்கு தெரியுமா? இதை நீ எதனா கெடுத்துட்டீங்கன்னா யார் பொறுப்பேத்துக்கிறது? இங்க பாரு, இங்க நீ எந்த பொருள் தொட்டாலும் நீ என்ன கேட்காம எதையும் தொடக்கூடாது, சரியா? பத்திரமா இருந்துக்கோ. என் போன் எதுக்கு பார்த்துட்டு இருக்கா? தள்ளி போய் உட்காருடி. சீதா இங்கே வாம்மா. என்னாச்சுப்பா? உனக்காக ஒரு செய்தி வச்சுருக்கேன். உனக்கு மோனிகா ஸ்கூல்லேயே அட்மிஷன் கிடச்சிடுச்சுமா. தேங்க்ஸ்ப்பா. உன்னோட புக்ஸும் வந்துடுச்சு.
இந்த உன்னுடைய புக்ஸு நல்லா படிக்கணும் சரியா? சரிப்பா. நல்லா படிக்கணும். அம்மா அங்கே பாத்தியாம்மா அங்கே என்ன நடக்குதுன்னு? பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பா அவள் பொண்ணு மாதிரியே நடத்திக்கிட்டு இருக்காருமா. என் ஸ்கூலில் அட்மிஷனும் வாங்கி கொடுத்துட்டாரு, புக்கும் வாங்கி கொடுத்துட்டாரு, அப்புறம் அவளுக்கு சொல்லி வேற கொடுத்துட்ருக்காரு. அவர் என்னை மறந்துட்டாராம்மா ஒரு பொண்ணு இருக்கிறத. இனிமேட்டு அவள் தான் அவளுக்கு பொண்ணா? அம்மா ஏதாவது பண்ணுமா, அந்த பொண்ணு என் ஸ்கூலில் சேரக்கூடாது. நான் பண்ணுற டார்ச்சரில் அவளே திரும்பி ஊருக்கு போயிடணும். ஏதாவது பண்ணியே ஆகணும். வந்துருந்துங்க, நம்ம உயிரை எடுக்கணும். இதுக்கு மேலே நீ என்னம்மா பண்ண போகிற? பண்ணுறேன், ஏதாவது பண்ணுறேன். ஏய் இங்கே என்னடி பண்ணுற? முதல்ல அந்த பொம்மையை கீழே போடுறி. உன்னதான் அம்மா எதையும் தொடக்கூட சொல்லியிருக்காங்களா அவங்க கிட்ட கேட்காம? அப்புறம் எதுக்கு என் பொம்மைலாம் தொடுற? இரு உன்னை அம்மாட்டியே போய் மாட்டி விடுறேன். அம்மா அம்மா இங்க பாருமா, அந்த கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு என் பொம்மை வச்சு விளையாடிட்டு இருக்கா. அப்படியா? வாமா. ஹேய் ஹேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு நீ எல்லா பொருளும் தொட்டுட்டு இருக்க? உன் கிராமத்துல நீங்க மண்ணு பொம்மை தானே வச்சு விளையாடிட்டு இருந்த. இப்போ ஏன் இந்த பொம்மைல தொட்டுட்டு இருக்க? ஏந்து போயிங்க இருந்து. என்ன மன்னிச்சிடுங்க சித்தி. வந்துடுதுங்க சொந்தக்காரன்னு சொல்லிட்டு. இதுங்களாம் ஏன் தான் வருதுங்களோ? என்னம்மா? எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. எதுனாலும் சித்தப்பா கிட்ட சொல்லுமா. எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. நீ கவலைப்படாதம்மா, அதான் அப்பா போல நான் இங்கே இருக்கேன்ல. நீ நல்லா படித்து படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கிராமத்துக்கு போனால் தானேம்மா அப்பாக்கெல்லாம் பெருமை. அவங்க வேலையெல்லாம் அங்கே செஞ்சிட்ருக்காங்கல்ல, அதெல்லாம் முடிக்கட்டும் சரியா? எதுனாலும் சொல்லு. ஏதாவது கஷ்டமா உனக்கு? எதுவும் இல்லைல்ல, நீ சந்தோஷமாக இருக்கல்ல? எதுனாலும் சித்தப்பா கிட்ட சொல்லுமா. நீ எதுவும் கவலைப்படாத சரியா? நான் அப்பா கிட்ட சொல்கிறேன். நம்ம லீவில் வந்து அப்பாவை பார்க்க போகலாம். அதனால் படிக்கும்போது நீ வீட்டு நினைப்பு உனக்கு வேணாமா. உன் கவனம் எல்லாம் படிப்பில் இருக்கணும் சரியா? நல்லா படிக்கணுமா, அதுதான் அப்பாவுக்கு பெருமை இல்லை, நம்ம கிராமத்துக்கும் பெருமை இல்லை. சரியாம்மா? சரி சித்தப்பா. அம்மா அம்மா நம்ம கேம் விளையாடலாமா? விளையாடலாமே. அவனை கூப்பிட்டு வச்சு விளையாடலாம். நம்ம பண்ற டார்ச்சர்ல அவன் வீட்டை விட்டு ஓடி போகணும் சரியா? இந்தம்மா. சீதா இங்க வா. சொல்லுங்க சித்தி. நீ எங்க கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டல, விளையாடல வரியா? சரிங்க சித்தி. நம்ம டாக் கேம் விளையாடலாம். இதுல டாக் யாரு? நீதான். வா, நான் உனக்கு ரோப் மாதிரி கட்டி விடுறேன். நீ டாக் மாதிரி நடக்கணும் சரியா? டாகா? சரிங்க சித்தி. டைட்டா கட்டிட்டனா? குஞ்சுக்கோ. இப்ப நடி. டாக் மாதிரி நட. ஓ சொல்லு. சரளா என்ன பண்ணிட்டு இருக்க? எழுந்துருமா. குழந்தைய வச்சு என்ன விளையாட்டு இது? இல்ல மாமா, நான் தான் மாமா சித்தி கிட்ட விளையாடுறேன்னு சொன்னேன். உண்மையாம்மா? ஆமா மாமா. சரிம்மா, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வேணாம்மா, இதெல்லாம் சரியில்லை சரியா? வேற நல்ல விளையாட்டு விளையாடுங்க சரியாம்மா? மன்னிச்சிடுங்க, நான் தான் இப்படி தெரியாம பண்ணிட்டேன். அவன் மேலே வெறுப்பில் தான் நான் இந்த மாதிரி கொடுமையாக நடந்துக்கிட்டேன். இனிமேட்டு அப்படி நடந்துக்க மாட்டேன். அப்படியா? பாத்தியா சரளா, இந்த குழந்தையோட மனசை இப்போவாவது நீ உணர்ந்தியே, அதுவே எனக்கு போதும் சரளா. இவ்வளோ நம்ம பொண்ணு தான். நான் அவன் மேலே எவ்வளோ வெறுப்பு காட்டினாலும் அவள் என் மேலே எவ்வளோ பாசத்தை காட்டுறா. என் தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். இங்கே வாமா, ரொம்ப மன்னிச்சிடுமா என்ன. ஐயோ சித்தி, நீங்க ஏன் சித்தி என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்க? நான் உன்னை ரொம்ப தகாத வார்த்தைகள்லாம் பேசிட்டேம்மா.